பேராசிரியர் மக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் நவம்பர் 19 அன்னை இந்திரா காந்தி அவர்களுடைய பிறந்த தினம். நம்முடைய பேராசிரியர்கள் சொல்லியதை போல பல சாதனைகளை பெண்களால் படைக்க முடியும் என்பதற்கு வாழுகின்ற வரலாற்றிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்மை கால வரலாற்றிலே ஒரு திலகமாக திகழ்ந்தவர்கள் அன்னை இந்திரா காந்தி அவர்கள். அவர்கள் பிறந்த தினத்தை நினைவு கூறுவது என்றால் அன்றைய தினம் நம்முடைய நீங்களாம் டீச்சிங் பிராக்டிஸ் இருப்பீர்கள் என்ற காரணத்தால் அவரை பற்றி நினைவு கூறுவது முக்கியம் நான் கருதுகிறேன். நடுநிலைமையான பத்திரிகையாளர்கள், நடுநிலைமையான விமர்சகர்கள் அவரை பற்றி எழுதிய கட்டுரைகளை நீங்கள் படிக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் எத்தகைய தன்மை வாய்ந்தவர்கள், வீரம் இருந்தவர்கள், விவேகம் இருந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர முடியும். அதே வகையிலே இன்றைக்கு நாம் இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே ஒரு கருத்தரங்கை நடத்த வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். நடத்த வேண்டும். நடத்தினால்தான் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், புத்துணர்ச்சி கிடைக்கும். அந்த வகையிலே நீங்கள் இந்த டீச்சிங் பிராக்டிஸ் செல்கின்ற நாட்களில் இருக்கக்கூடிய இடைவெளியிலே ஒரு நாள் முழுமையான பெண் கல்வி என்ற தலைப்பிலே ஒரு கருத்தரங்கத்தை நடத்த வேண்டும் என்று நான் பேரரசு மக்களை கேட்டுக்கொள்கிறேன். முழுமையான பெண் கல்வி என்பது எத்தகைய தன்மை வாய்ந்த என்பதை நான் உஸ்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அன்றைக்கு பாவேந்தர் பாடுகின்ற போது பாடசாலைக்கு போக மாட்டால் பெண் குழந்தை என்ற வகையிலே தான் அவர்கள் தலைவாரி பூச்சுடி ஒன்றை பாடசாலைக்கு போ என்று சொன்னால் ஒரு நன்மை, மலைவாழை அல்லவோ கல்வி அப்படின்னு அந்த அழக குழந்தைய போன்னு சொல்ற மாதிரி அவர்கள் எழுதியிருப்பார்கள். பாவேந்தருடைய பாடல் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனால தான் அவர்கள் கலநிலம் என்று கல்வி இல்லாத நிலம் கலநிலம் என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள். அப்படி எத்தனையோ பெரியவர்கள்லாம் அந்த கருத்து வலியுறுத்தி இன்றைக்கு பெண் கல்வி நம்முடைய பகுதியில், குறிப்பாக நம்முடைய பகுதியிலே மேம்பட்டு இருக்கிறது. அதனால தான் இருக்கிற வரிசையை நான் எண்ணி பார்த்தேன். ஏறக்குறைய 80 விழுக்காடு பெண்கள், 20 விழுக்காடு தான் ஆண்கள் இருக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி 100 விழுக்காடு, அதாவது எந்த டிராப் அவுட் இல்லாமல் முழுமையான பெண் கல்வியை நாம் அடைய என்ற வகையில முழுமையான பெண் கல்வியை ஒட்டிய ஒரு கருத்தரங்கத்தை நேஷனல் லெவல் அல்லது ஸ்டேட் லெவல் செமினாராக இந்த வருகின்ற டிசம்பர் திங்களிலே கடைசி வாரத்திலே ஒரு நாள் நடத்தலாம். அதற்காக நீங்கள்லாம் முனைப்பாக முயற்சி செய்து சிறந்த கருத்துக்களை திரட்டுவதற்காகத்தான் இந்த அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன். நீங்கள்லாம் மலாலா என்ற ஒரு பெண்மணியை பற்றி படித்திருக்கலாம். 16 வயதான அந்த குழந்தை இன்றைக்கு உலக நாட்டினுடைய பிரதியாக, கனடா நாட்டினுடைய கௌரவ பிரதியாக, அமெரிக்க நாட்டினுடைய சிறந்த விருதுக்கான ஒரு பெண்மணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண் கல்வியை வலியுறுத்தி தன்னுடைய உயிரையும் பணைய வைத்து போராடுகின்ற ஒரு பெண்மணி என்ற வகையிலே அவருக்கு அந்த பெருமை கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே முழுமையான பெண்கள் கல்வியை, மகளிர் கல்வியை நம்முடைய பகுதியிலே நிலைநாட்டுவோம் என்ற உறுதியோடு அந்த கருத்தரங்கத்தை சிறப்பாக நடைபெறும் என்று உங்களையும் பேரரசு மக்களையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.